சுவாதீனம் இல்லாத நிலையில் வாலியை மறைந்திருந்து கொன்றதாக கவிஞர் வைரமுத்து கூறியிருக்கிறாரே. ராமர் சீதையை பிரிந்திருந்த போது புத்தி சுவாதீனம் இல்லாத நிலையில் இருந்தாரா? அப்போது அவர் எந்த நிலையில் இருந்தார்? சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற கம்பன் கழகத்தினுடைய ஒரு விழாவில் பேசுகிற போது திரைப்பட பாடலாசிரியர் வைரமுத்து இந்த வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறார். நம்முடைய கவனம் அல்லது பல பேருடைய விமர்சனம் எல்லாமே திரைப்பட பாடலாசிரியரை நோக்கி அமைந்து விட்டது. அதனால் யாருமே கம்பன் கழகத்தை பற்றிய விவரங்களை சொல்லவே இல்லை. அதனால் நான் முதல்ல இவரை மேடைக்கு அழைத்து அந்த விழாவில் பங்கேற்க செய்த கம்பன் கழகம், அந்த அமைப்பை பற்றியும் அந்த அமைப்பின் நோக்கத்தை பற்றியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றியும் முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக விரும்புகிறேன். தமிழகத்தில் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் கம்பனுக்கு அபிமானிகளும் அல்ல, கம்பனை ஏற்றுக்கொண்டவர்களும் அல்ல. அது நமக்கு நன்றாகவே தெரியும். அதுலேயும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனர் அண்ணாதுரை அவர்கள் கம்பரசம் என்பதாகவே கம்பனை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி ஒரு நூல் எழுதியவர். அப்படிப்பட்ட அந்த அமைப்பை சார்ந்த அல்லது அந்த அமைப்போடு தொடர்புடைய ஒரு திரைப்பட பாடலாசிரியர் தானும் அதே வழியில் சென்று ராமபிரானை அவமானப்படுத்த வேண்டும், கம்பரையும் இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பேசியிருப்பார். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருக்கு ஏதோ கம்பன் மீது உயர்வான அபிப்பிராயம் இருந்தது. ஆகவே கம்பனால் தான் ராமர் உயர்ந்து நிற்கிறார், ராமர் செய்த குற்றத்தை பூசி மொழிக பார்க்கிறார் கம்பர் என்பதாக அந்த பாடலில் இருந்தே ஒரு வரியை கோட் பண்ணி அது பேசியிருக்கிறது. உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது நகைச்சுவை, அதில் ஒன்றும் சப்ஸ்டன்ஸ் இல்லை. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கம்பன் கழகத்தை தோற்றுவித்தவர்கள் மாவட்டந்தோறும் நடத்துகிறவர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். இவர்கள் யாருக்காவது ராமபிரானிடத்தில் பக்தி உண்டா? கிடையாது. இதை நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் தொடக்க காலத்தில் இருந்தே அவர்கள் விரும்பியதெல்லாம் கம்பனை உயர்த்தி பிடிக்கிறோம் என்கின்ற சாக்கில் ராமபிரானை தாழ்த்த வேண்டும். இந்த நோக்கத்தோடு தான் கம்பன் கழகமே செயல்படுகிறது. ஏன் என்று சொன்னாக்க, இந்த அமைப்புக்கு பெயரே கம்பன் கழகம். அவர்கள் ஏன் இந்த கம்பன் கழகம் என்ற வார்த்தையை சூஸ் பண்ணினார்கள்? இது நாம் யாரும் சிந்திக்க மறந்துட்டோம். இப்போ கம்பர் இலக்கிய மன்றம் என்று வைத்திருக்கலாம், கம்பர் ராமாயண மன்றம் என்று வைத்திருக்கலாம், கம்பர் இலக்கிய பேரவை என்பதாக வைத்திருக்கலாம். அப்படியெல்லாம் பெயர்களை சூட்டாமல் கம்பன் கழகம். ஏனென்று சொன்னால் தமிழறிந்த எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று, இந்த கழகம் என்ற சொல்லே அரசியலிலோ அல்லது பொது வாழ்விலோ முதலாக பயன்படுத்தப்பட்டது திராவிடர் கழகம் தொடங்கிய போது தான். அதற்கு முன்னால் கிடையாது. அதனால் கழகம் என்ற சொல் ஒரு தாழ்வான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொல் என்பது எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த கழகம் என்ற சொல் அப்படி தாழ்வான அர்த்தத்தை மட்டுமே கற்பிக்கிறது என்று சொன்னாக்க, நம்ம கழகத்திற்கு 1000 வார்த்தைகள் இருக்குது. அந்த 1000 வார்த்தைகளில் எத்தனையோ அர்த்தங்கள்லாம் இருக்குது. அந்த அர்த்தத்தில் ஒரு மெயினான அர்த்தம் நான் சொல்லக்கூடிய இந்த தாழ்வானது, அதாவது சூதாடிகள் மன்றம், சூதாடும் இடம். இந்த விஷயம்தான் ஒரு பொருள் அந்த கழகம் என்ற சொல்லுக்கு. வேறு எல்லாம் சில பெயர்கள் இருக்குது, அது யாரும் எங்கேயும் பயன்படுத்தலை, அது பொது வழக்கில் வரல. பொது வழக்கில் வந்தது இந்த அரசியல் இயக்கம் தொடங்கிய போது தான் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வரிசையாக அந்த சந்ததியினர் தான் கழகம் என்ற சொல்லை அரசியலில் பயன்படுத்த தொடங்கினார்கள். அது உண்மையிலேயே என்ன நோக்கம், அப்படி உள்நோக்கம் ஏதாவது உண்டா என்று சொன்னால், அவர்கள் யாரோ அதை சார்ந்தவர்கள் தங்களுடைய பெயரை அப்படி அறிவிப்பதன் மூலமாக தாங்கள் யார் என்பதை அவர்கள் மறைமுகமாக வெளிப்படுத்தி கொண்டார்கள். இப்போ இந்த கழகம் என்ற சொல் பல இலக்கியங்களில் பல இடங்களில், ஏன் கம்பனை கூட ஒரு இடத்தில் பயன்படுத்தி இருந்தாலும், இது அதிகமாக மக்களுக்கு யாரால் தெரிந்தது? தமிழகத்தில் இந்த கழகம் என்ற சொல்லை யார் பயன்படுத்தினார்னு பார்த்தா வள்ளுவர். இந்த வள்ளுவர் எந்த அர்த்தத்தில் அதை பயன்படுத்தி இருக்கிறார்?
இப்போ கம்பராமாயணத்தை முழுமையாக படித்தவர்கள் கிடையாது. கம்பராமாயணத்தில் மேடை பேச்சாளர்களாக இருக்கிறவர்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பாடல்களை தெரிந்து வைத்து கொண்டு தான் அவர்கள் பட்டிமன்றங்களில் பேசுகிறார்கள், வழக்காடு மன்றங்களில் கலந்து கொள்கிறார்கள். மற்றபடி அவர்களுக்கு கம்பராமாயணம் முழுவதும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. எல்லா பாடல்களும் தெரியாது என்று நான் அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கம்பன் கழகம் தொடங்கிய நாள் தொட்டு இதனுடைய பிரிக்கப்பட முடியாத அங்கமாக இருப்பது பட்டிமன்றமும் வழக்காடு மன்றமும். இந்த கம்பன் கழகத்தினுடைய கூட்டங்களுக்கே மக்கள் ஏன் அதிகமாக வருகிறார்கள் என்று பார்த்தாக்க, அங்கு நடக்கக்கூடிய அந்த பட்டிமன்றங்களுடைய சுவையை அனுபவிப்பதற்காக. ஏன் அவர்கள் பட்டிமன்றங்களும் வழக்காடு மன்றங்களும் நடத்துகிறார்கள்? அப்படி வாத பிரதிவாதங்களை வைப்பதன் மூலமாக, கம்பனை வைத்தே வாத பிரதிவாதங்கள் நடத்துகிற காரணத்தினால, ராமன் என்னென்ன தவறுகளை செய்தான் என்பதை மக்கள் மனதில் மேலோங்கி இருக்க செய்வதற்காகவே இந்த பட்டிமன்றங்கள் அமைகின்றன. அதில் ஒரு முக்கியமான கட்டம், அதாவது எந்த ஒரு கம்பன் கழகத்தினுடைய கூட்டமாக இருந்தாலும் இந்த வாலிவதம் பற்றிய ஒரு பட்டிமன்றம் இல்லாமல் இருக்காது. வேறு எந்த மாநிலத்திலும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ராமாயணத்தில் துளசிதாசர் எழுதியிருக்கிறார், எழுத்தச்சன் எழுதியிருக்கிறார், கீர்த்திவாசன் வங்காளத்தில் எழுதியிருக்கிறார், பாவார்த்த ராமாயணம் மராட்டியில் இருக்கிறது. அவர்கள் யாரும் இப்படி ராமரை விமர்சிப்பதற்காக கூட்டம் நடத்துவதும் கிடையாது. அவர்கள் யாரும் இப்படி போன்ற பட்டிமன்றங்களை உருவாக்குவதும் கிடையாது. இவர்கள் அந்த பட்டிமன்றங்களை உருவாக்கியதனுடைய நோக்கமே நிறைவாக அந்த கூட்டத்தில் இருந்து கலைந்து போகிற பொழுது மக்களுடைய மனதில் ராமபிரானை பற்றிய தவறான அபிப்பிராயத்தை அவர்கள் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். இந்த நோக்கத்தில் தான் கம்பன் கழகமே தொடங்கப்பட்டது என்பது பல பேருக்கு தெரியாது. இப்போ இது தெரியணும் அப்படின்னாக்கா, காரைக்குடியில் சா கணேசன் அவர்கள் தான் முதல்ல கம்பன் கழகத்தை தொடங்குகிறார். அது 1939 என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஏன் கம்பன் கழகம் என்பதாக அதற்கு பெயர் சூட்டினார் என்று சொன்னால், அவருக்கு முன்னதாக இங்கு இருந்தது திராவிடர் கழகம், திருவள்ளுவர் கழகம் என்பதாக ஒன்று ஆடி வீதியில் மதுரையில் இன்றைக்கும் இருக்கிறது. கோயிலுக்குள்ளே நீங்கள் ஆடி வீதி வழியாக வந்தீங்கன்னா அங்கே திருவள்ளுவர் கழகம் அந்த போர்டோடு இருக்குது. அதுக்குன்னே ஒரு மேடையும் இருக்குது. அதனால அந்த 2 அமைப்புகள் தான். வேறு யாரும் கழகம் என்ற பெயரில் யாரும் இலக்கிய மன்றங்கள் நடத்தவில்லை. இலக்கிய மன்றம் என்று பெயர் வைப்பார்கள், ஆனால் வேறு எந்த பெயரும் வைக்க மாட்டார்கள். அதனால் இவர்கள் அப்படி கழகம் என்று பெயர் வைத்திருந்ததுனால இவர்களுக்கு அந்த கழகம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் வைத்து விட்டார்கள். அல்லது இதற்கு ஒரு தவறான பொருளும் இருக்கிறது, மக்கள் மனதில் அந்த தவறான கருத்து கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்திருந்தால் இதை மன்றம் என்றோ இலக்கிய பேரவை என்றோ அவர்கள் பெயர் சூட்டியிருப்பார்கள். வேண்டுமென்றே இந்த கழகம் என்ற சொல் நாம் எப்படி வேண்டாலும் இதற்கு அர்த்தம் செய்து கொள்ளலாம். நாம் மக்களிடத்தில் விளக்கி சொல்கிற போது நாங்கள் அந்த நோக்கத்தில் வைக்கவில்லை, இந்த நோக்கத்தில் தான் வைத்திருக்கிறோம், இதற்கு முன் உதாரணம் இருக்கிறது என்பதாகலாம் சொல்வதற்காகவும், இன்னொன்று கழகம் என்ற சொல் ஒரு தூய தமிழ் சொல், அதனால் நாங்கள் அதை வைத்திருக்கிறோம் என்பதாகவும் காட்டுவதற்காகத்தான் கம்பன் கழகம். அதனால் இந்த பெயரிடுவதிலிருந்து தொடங்கியே ராமபிரானை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் வருகிறது. இன்னொன்று, இந்த கம்பன் விழா எப்போது நடக்கிறது? இது ராமனை உயர்த்தி பிடிப்பது தான் இவர்கள் நோக்கம் என்று சொன்னால் ராமநவமியின் போது நடக்க வேண்டும். ராமர் பிறந்த நாள் எல்லா இடங்களிலும் ராமநவமி என சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த கட்டத்தில் தான் அந்த ராமாயண விழா நடத்தணும். இன்னொன்று, இது ராமாயண விழா, கம்பராமாயண விழா என்பதாக போட வேண்டும். அப்படி போடுறதில்லை. கம்பன் விழா என்று சொல்லி கம்பனுடைய படத்தை மட்டுமே வைத்து, கம்பனுடைய திருவுருவத்தை மட்டுமே வைத்து, ஏதோ கம்பனால் தான் தமிழகத்திற்கே ராமன் அறிமுகப்படுத்தப்பட்டான் என்பது போன்றும், ராமர் என்பவர் மீது நமக்கு ஏற்பட்டு இருக்கிற பக்திக்கெல்லாம் காரணம் கம்பரே என்பது போன்றும் அவர்கள் சித்தரிக்க விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் யாருக்குமே நெஞ்சத்தில், அவர்களுடைய மனதில் ராமபிரான் மீது லவலேசம் பக்தி கூட கிடையாது. அதை விடுங்க, சென்னையிலேயே ரொம்ப வருஷம் சீஃப் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள் இருந்தார் தலைவராக. அவருக்கு ராமபிரான் இடத்துல நிச்சயமாக பக்தி கிடையாதுன்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன், பழகி இருக்கிறேன். அவருக்கு நிச்சயமாக ஆஸ் ஏ முஸ்லீம் அவருக்கு ராமபிரானை கடவுளாக பார்க்கின்ற மனோபாவம் இருக்க தேவையில்லை. அல்லது
அந்த ராமர் மீது அவருக்கு ஒரு விசேஷ அபிமானம் இருக்கவும் தேவையில்லை. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் இப்படி எல்லாரையுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த கம்பன் கழகத்தை நடத்துகிறவர்கள், தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் யாருக்கும் ராமனிடத்தில் பக்தி கிடையாது. சரி, கம்பனிடத்தில் அதீத பக்தியோ அப்படி என்று பார்த்தால், கம்பராமாயணம் ஒன்றுதான் ராமரை முழு கடவுளாகவே சித்தரிக்க விரும்பிய ராமாயணம். வால்மீகி அந்த தவறை செய்யவில்லை, துளசிதாஸ் செய்தார். ஆனால் துளசிதாஸ் கூட இந்த அளவுக்கு ராமபிரானை திருமாலின் அவதாரம் என்பதாக சொல்லி மிக உயர்வாகலாம் பேசலை. அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டில் ராம பக்தியை வளர்ப்பதற்கென்றே எழுதப்பட்ட இந்த ராமாயணத்தை, கம்பனால் எழுதப்பட்ட இந்த ராமாயணத்தை ராமர் ஒரு கதாபாத்திரம். நீங்கள் எல்லா இந்த பட்டிமன்றங்களையும் பார்த்தீங்கன்னா, பாத்திர படைப்பில் கம்பன் என்ன செய்தான், கம்பன் எப்படி அந்த பாத்திரத்தை படைத்திருக்கிறான். அப்போ நம்ம மனசில் என்ன அபிப்பிராயம் வரும், இவர்கள்லாம் நிஜமாக வாழ்ந்தவர்கள் இல்லை போல் இருக்கிறது. கதாபாத்திரங்கள், ஒரு நாவலில் கதாபாத்திரம் வரும், ஒரு சிறுகதையில் கதாபாத்திரம் வரும், இதிகாசத்தில் எப்படி வரும், இதிஹாசம் இது இவ்வாறு தான் நடந்தது என்று அடித்து சொல்லுகிற வார்த்தை. அது சாதாரணமாக சொல்லலை, இப்படித்தான் நடந்துச்சுன்னு சொல்லலை, இப்படித்தான் நடந்தது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வார்த்தை தான் இதிஹாசம். ரெண்டு தான். எல்லா புத்தகத்துக்கும் இந்த தகுதியை கொடுத்துருக்குமா? கொடுக்கல. ரெண்டு புத்தகத்துக்கு. ஒன்று ராமனை பற்றிய ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். கண்ணனை பற்றிய பாகவதத்துக்கு கூட நம்ம கொடுக்கல. கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய அதற்கு கூட நாம் இந்த தகுதியை கொடுக்கவில்லை. நாம் கொடுத்திருக்கிறது இந்த தகுதியை ரெண்டு நூல்களுக்கு. அந்த ரெண்டு நூல்களும், ஒன்று மகாபாரதம், இன்னொன்று ராமாயணம். அதனால அந்த ராமர் அவர் வரலாற்று நாயகர், வாழ்ந்தவர். அதனால அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, வால்மீகிக்கும் கம்பனுக்கும் என்ன வித்தியாசம்? நான் என்னுடைய சொற்பொழிவுகளில் தீர்மானமாக சொல்லி இருக்கிறேன். உள்ளதை சொன்னவர் வால்மீகி, தன்னுடைய உள்ளத்தை சொன்னவர் கம்பர். இதுதான் வித்தியாசம். தன் உள்ளத்தில் ராமரை அவர் எப்படி பார்த்தாரோ அப்படி சொன்னவர் கம்பர். உள்ளது என்ன நடந்ததோ, ஏன்னா இஸ் எ கான்டெம்பரரி ரைட்டர். இப்போ ராமர் உயிர் வாழ்ந்த போதே கூடவே அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒருத்தர் பயோகிராஃபி எழுதுறது எப்படி இருக்கும், அவருக்கு அப்புறம் ஒரு 200-300 வருஷம் கழிச்சு எழுதுகிற பயோகிராஃபி எப்படி இருக்கும், நிச்சயமாக நமக்கு எல்லாருக்கும் புரியும். அந்த மாதிரி ஒரு பயோகிராஃபி ஆஃப் ராமா, அது உயிர் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு புலவர், ஒரு மகரிஷி, அவர் எழுதுகிறார். அதனால உள்ளதை மட்டும் சொன்னார். அதில் எதுவுமே அதீதமும் கிடையாது, மிதமும் கிடையாது. ஆனால் இங்கே அதீதமாக, மிதமாக ராமபிரான் மீது பக்தியும் வளர்ந்து விட்டது. ராமபிரானை கடவுளாகத்தான் மட்டுமே பார்க்கக்கூடிய மனோபாவம் வால்மீகிக்கும் கம்பனுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மிக அதிகமாக வளர்ந்து விட்டது. துளசிதார் காலத்துலேயும் அப்படித்தான். கம்பனுக்கு பின் வந்தவர் துளசிதாசர். அவருடைய காலத்திலும் ராமர் மீது பக்தி அதிகமாகிவிட்டது. அதனால ராமரை பகவானாக சித்தரிப்பது, அவதார புருஷராக சித்தரிப்பது, திருமாலின் அவதாரமாக சித்தரிப்பது என்பது தான் அன்றைக்கு நடைமுறை சாத்தியம். அதனால தன்னுடைய உள்ளத்திலேயே அந்த எண்ணம் இருந்தது அவருக்கு, ராமருக்கு, கம்பருக்கு. அதனால அவர் எழுதினார். இப்போ அந்த கம்ப ராமாயணத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கோ அந்த விஷயத்தை இப்போ கருத்துரையாக சொன்னாக்கா அது அதிகமாக நெஞ்சில் தங்கிறதில்லை. பட்டிமன்றங்களில் வாத பிரதிவாதங்கள் வருகிற போது அது பதிகிறது. அதுவும் கெட்ட விஷயங்கள் நன்றாகவே பதிகிறது. ஆகவே இந்த பட்டிமன்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராமருடைய செய்தியை கம்பன் சொல்லலை, இப்படித்தான் செய்தார், அப்படித்தான் செய்தார் என்று சொல்லி அதன் மூலமாக ராமபிரானுக்கு ஒரு தரக்குறைவை ஏற்படுத்தி, கம்பனுக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்தி, இலக்கிய நயம் என்பதாக சொல்லி, இலக்கிய ஆற்றல் என்பதாக சொல்லி, அது ஒரு படைப்பிலக்கியம் என்பதாக சொல்லி, அது ஒரு கதை கற்பனை என்பதாக சொல்லி, அதில் இவர் எப்படி பாத்திரங்களை படைத்திருக்கிறார் அப்படி என்பதாக ஒரு கற்பனையான விஷயத்தை மக்கள் மனதிலே கொண்டு செலுத்த வேண்டும் என்பது தான் இந்த கம்பன் கழகங்களின் நோக்கம். இதை முதல்ல புரிஞ்சுப்போம். அதனால் முதல்ல இந்த கழகம் என்ற வார்த்தைக்கு வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார்? ஏனென்றால் நான் சொன்னது போல கழகம் என்பதற்கு இலக்கிய ரீதியாக எத்தனையோ அர்த்தங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய, தெரிஞ்சிருக்கக்கூடிய இலக்கியங்களில் ஒன்று திருக்குறள். இந்த திருக்குறளில் சூது என்று ஒரு அதிகாரம் பொருட்பாலில் வருகிறது. அதில் இந்த கழகம் என்ற சொல்லை அவர் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும்.
கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார், சூதாடும் கருவியும் ஆடும் இடமும் கைத்திறமையும் மதித்து கைவிடாதார். இதை தொடர்ந்து யார் செஞ்சிட்ருக்கானோ, யாரெல்லாம் இந்த சூதாட்டத்தில் ஈடுபடுகிறார்களோ, இது பொருட்பாலில் இருக்கிறதுனால குறிப்பாக இது மன்னர்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை பொதுமக்களுக்கு அறத்துப்பாலில் வர வைக்கல. இதில் போட்டுடலாம். அந்த பாடல் 934வது குறள். அதில் இந்த கழகம் என்ற சொல் சூதாடு சம்பந்தமான இடம், சூதாடு களம், ஆட்டக்களம். இந்த சூதாட்டத்தை பற்றி இவ்வளவு விரிவாக ஏன் அதை தாக்கி, அதுவும் அரசியல் அதிகாரத்தில் வச்சு, அரசியல் சம்பந்தப்பட்ட பொருட்பாலில் வைத்து வள்ளுவர் ஏன் எழுதினார் என்று சொன்னால், அன்றைக்கு நாட்டிலேயே அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம், யுதிஷ்டிரன் சூதாட்டத்தின் மூலமாக தன்னுடைய தேசத்தை எப்படி இழந்தான், நளன் எப்படி இழந்தான். நளனுக்கும் யுதிஷ்டிரனுக்குள்ள வேறுபாடு, யுதிஷ்டிரன் ராஜ்யத்தையும் இழந்தான், மனைவியும் வைத்தாடினான். ஆனால் நளன் நல்லவேளை ராஜ்யத்தை மட்டும் வைத்தாடினான், மனைவியை வைக்க மறுத்து விட்டான். அந்த மாதிரியான அரசியல் பின்புலத்தில் இந்த தேசத்தில் 2 பெரிய விஷயங்கள் நடந்திருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். அதனால் ராஜா இந்த சூதாட்டத்தில் எந்த காரணத்தை கொண்டும் மனதை செலுத்தக்கூடாது. இதற்கு அடுத்த பாடல் ரொம்ப முக்கியமானது, 936. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். அதாவது 7வது குறள்னு நினைக்கிறேன் அந்த அதிகாரத்தில். அதில் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் யுதிஷ்டிரனுக்கு நிகழ்ந்தது இங்கே மனதில் கொள்ளணும். காலம் காலமாக எவ்வளவு செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தார்களோ முன்னோர்கள், மட்டுமல்ல அவனே உழைத்து பெரிய ராஜசூயாகம் நடத்தி வைத்திருந்தது, அதுவும் கெட்டுப்போச்சு. பண்பும் கெடுக்கும், ஒரு பண்பானவன் உயர்ந்தவன் என்கின்ற அந்த நிலையும் கெடுக்கும். எது? கழகத்து காலை புகின். தன்னுடைய ராஜா தன்னுடைய டயத்தை அதிகமாக கழகத்து, இந்த சூதாட்ட களத்தில், சூதாட்டம் இடங்களில் இவன் அதிகமாக செலவிட்டானே ஆனால் அவனுடைய கதி என்னாகும்? இந்த விஷயத்தில் தான் கழகம் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இது உதாரணமாக திருக்குறளே தெரியாத நிலை தான் தமிழகத்தில். அதனால் இது எல்லாருக்கும் தெரியும், இந்த பாடல் தெரிஞ்சிருக்கும், அந்த அர்த்தம் புரிஞ்சு தான் அங்கே வராங்க. அதனால் கழகம் என்ற சொல்லை அவர்கள் எதிர்ப்பார்கள், அவர்களுக்கு அர்த்தம் தெரியும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கம்பன் கழக கூட்டங்களுக்கு வருகிற யாருக்கும் இதுக்கு கழகம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரிய வாய்ப்பில்லை. ஒரு சில தமிழ் புலவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர்கள் இது இந்த அர்த்தத்தில் நாங்கள் வைக்கல, பேரை நாங்கள் வச்சுருக்கிறது வேறு அர்த்தத்தில். அதனால் அந்த வார்த்தை தான் கரெக்டு. அதனால் முதல்ல இந்த கம்பன் கழகம் என்ற அமைப்பை பற்றி நமக்கு தெரியணும். அதில் பொறுப்பாளராக இருப்பவர்கள் யார், அவர்களுடைய பின்னணி என்ன என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 2ம் தெரிஞ்சிட்டால் அவர்கள் அப்படிப்பட்ட ஆட்களைத்தான் கூப்பிடுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. 1969 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கம்பன் கழகம் சா கணேசன் காரைக்குடியில் நடைபெற்ற கம்பன் விழாவிற்கு அப்பொழுதைய முதல்வர் திரு கருணாநிதி அவர்களே அழைத்தார். கருணாநிதிக்கும் அந்த கம்பன் கழக கூட்டத்திற்கு என்ன சம்பந்தம்? கம்பனுடைய விழாவில் அவர் ஏன் பங்கேற்க வேண்டும்? ஆனால் ஆளும் கட்சி, அவர் முதல்வர் பதவியில் இருக்கிறார், அதனால் அவரை கூப்பிட்டார். அப்பொழுது தியாகபூமி என்று RSS சார்ந்த ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில் நான் ஒரு கட்டுரை எழுதினேன், கொல்லன் பட்டறையில் ஈக்கு என்ன வேலை. நான் தலைப்பை அதான் கொடுத்துருந்தேன், கொல்லன் பட்டறையில் ஈக்கு என்ன வேலை. இவர் கூப்பிட்டது தப்பு, இவர் போனது அதை விட தப்பு. இப்போ உதாரணமாக ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கிற ஒருத்தர், யாரோ ஒருத்தன் கூப்பிட்டுறான், ஆனால் அந்த கொள்கை தனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ அவர் என்ன செய்வார்? அதெல்லாம் நான் வரமாட்டேங்க, அந்த விழாவெல்லாம் எனக்கு ஒத்து வராது, அதனால் நான் இங்கே இருக்கேன், நீங்கள் என்ன கூப்பிடாதீங்க, வேறு யாரையா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிறது தான் பண்பு. அப்படி இவர்கள் யாருமே செய்ததில்லை, இன்னி வரைக்கும் யாருமே செய்ததில்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது, அந்த கூட்டத்தில் மாப்போ சிவஞானம் அவர்கள், கருணாநிதி தலைமை தாங்கிய கூட்டத்தில் மாப்போ சிவஞானம் அவர்கள் அதே காரைக்குடி கம்பன் விழாவில் பேசுகிற பொழுது இதே வாலிபதத்தை மனதில் வைத்து கொண்டு கொஞ்சம் சற்று தரக்குறைவாக ராமரை பேசினார். அவர் பெரிய அறிஞர்,
இப்போ மாப்போ சிவஞானத்தை பற்றி என் மனதில் ரொம்ப உயர்ந்த அபிப்பிராயம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் கொஞ்சம் குறைவாக பேசினார். அதனால் அதற்கும் நான் பதிலளிக்க வேண்டும் என்று தியாகபூமி விரும்பியது. அதனால் 3 வாரங்கள் தொடர்ந்து தியாகபூமியில் நான் கட்டுரை எழுதினேன். இந்த கம்பனுடைய ராமாயணத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை வைத்துக்கொண்டே எப்படி மாப்போசி பேசியது தவறு என்பதாக நான் எழுதினேன். அது 3 வாரங்கள் அவங்க தொடர்ந்து போட வேண்டிய வந்தது. அதற்கு தலைப்பை நான் என்ன, இந்த வாலி விதை படலத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பன் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளையே நானும் பயன்படுத்தினேன். தாமரை தடங்களானும் சிறியன சிந்தியாதானும். சிறியன சிந்தியாதான் வாலிக்கு கொடுத்து இருக்கிற பட்டம். சின்ன விஷயமே அவன் நினைக்க மாட்டான். அவன் நினைக்கிறது எல்லாமே உள்ளல் உயர்வுள்ளல் எல்லாமே ரொம்ப ஹையாக தான் நினைப்பான். அப்படிப்பட்டவன். அதனால் அவனை மட்டமாகவே சித்தரிக்கலை. அவனை மிக உயர்ந்தவனாக சித்தரித்து சிறியன சிந்தியாதான் அப்படின்னு அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கார் வாலிக்கு. தாமரை தடங்கனான் அது வாலியை பயன்படுத்திய வார்த்தை. அதனால் இந்த ரெண்டும் நமக்கு புரியணும். அதனால் அதுக்கு தலைப்பே அப்படி கொடுத்து அதில் வரக்கூடிய பாடல்களுக்கு உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு அப்போ எழுதினேன். இப்போ என்னுடைய ராமாயணத்தில் அதை தெளிவாகவே நான் பெரிய அளவில் ஒவ்வொரு பாடலையும் 2 பேருக்கும் நடந்த வாதம் பிரதிவாதங்கள் எல்லாம் பாடல்களாகவே கம்பன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதையெல்லாம் எழுதியிருக்கிறேன். அதனால் முதல்ல நமக்கு என்ன புரியணும்னா, இந்த கூப்பிடுகிறவர்கள் அவர்களுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது, வருகிறவர்கள் அவர்களுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது. தங்கள் பதவி, தங்கள் பொறுப்பு, அதை வைத்து கொண்டு மக்களிடத்திலே தவறான கருத்துக்களை பரப்ப முயல்தல். அதனால் இப்போ மாப்போசியே அப்படி பேசினார்னா மற்றவர்கள் பேசுவதை பற்றி என்ன சொல்ல முடியும்? அதுக்கு என்ன காரணம்? இந்த பட்டிமன்றங்கள், இந்த வழக்காடு மன்றங்கள், அதனுடைய நேச்சரே ஒரு பக்கத்து வாதம் இன்னொரு பக்கத்து எதிர்வாதம். அப்படி பேச அவர்கள் அதை வச்சு அதன் மூலமாக கடைசியில் தங்களுடைய வாதமே உயர்ந்தது என்பதாக எதிர்வாதத்துக்காரர்கள் அதை உயர்வாக கொண்டு போய் அது மக்கள் மனதில் நிலை பெறச் செய்ய முடியாத பண்ணார்கள். இப்போ நான் எழுதினது ஒரு சின்ன சர்க்குலேஷன், 1000-2000 காப்பி போயிட்டு இருந்தது அன்றைக்கி தியாகபூமி, அவ்வளோதான். அந்த பத்திரிகையில் நான் எழுதினது RSS வட்டாரத்துக்கு தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு அதுக்கப்புறம் நிறைய கூட்டங்களில் நான் பேசிட்டேன். அந்த விஷயத்தெல்லாம் நிறையா ராமாயண உரைகளாகவே நிகழ்த்திட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கு அந்த நினைப்பு, அதனால் அன்றைக்கு அதுக்கப்புறம் இவர்கள் பதவியில் இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டது என்பது இப்பொழுதும் கூட தமிழக முதல்வரையும் கூப்பிட்டு இருக்கிறார்கள். இப்போதைய தமிழக முதல்வருக்கும் கம்பராமாயணத்துக்கு என்ன சம்பந்தம்? அல்லது கம்பன் கழகத்துக்கும் அவருக்கு என்ன தொடர்பு? அதனால் இது எல்லாமே ஒரு பின்னணி. அந்த பின்னணியை விமர்சிக்க தவறிவிட்டோம். அதுக்காக இதை சொல்கிறேன். இந்த ஒரு பேட்டியை தவிர, இந்த ஒரு பதிவை தவிர, எனக்கு தெரிஞ்ச தமிழகத்தில் இந்த இவெண்ட்டை யாரெல்லாம் எதிர்த்து பதிவு பண்ணியிருக்கிறார்களோ அவர்கள் யாருமே இந்த விஷயத்துக்கு வரவே இல்லை. அவர்கள் எல்லோருமே அந்த திரைப்பட பாடலாசிரியர் என்ன பேசினார் அதோட அதை விமர்சித்து அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ அவருடைய அந்த விமர்சனம் சரியா, உண்மையிலே கம்பன் அந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறான் அந்த விஷயத்துக்கு நான் வரேன். அது ரொம்ப முக்கியம். அது என்னன்னு கேட்டாக்க, திகைத்தனை போலும் செய்கை. திகைப்பு அப்படின்னாக்க ஏதோ ஒரு காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க, அது திகைக்கும்படியாக இருக்கு. அந்த சூழ்நிலையோ அந்த செயலையோ உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிற ஒரு மனோநிலை, அதற்கு பெயர் இது. பெரும்பாலும் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். he got stunned. இந்த ஸ்டன்னிங்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே ஆக்சுவலாக திகைத்தனை போலும் நின் செய்கை. அது கூட தப்பு. ஆக்சுவலாக திகைத்தது உண்மையிலேயே வாலி தான். எதனால் திகைத்தான் என்றால், தன் மீது இருக்கக்கூடிய அம்பு, யார் எய்திருக்கக்கூடிய அம்பை அவனால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அதனால் சுற்றுமுற்றும் பார்க்குறான், யாரும் தெரியல கண்ணுக்கு. அதுக்கப்புறம் தன்னுடைய மேல் விழுந்த அந்த அம்பை பிடுங்கி பார்க்குறான். அந்த இடத்துல ராமருடைய பெயர் எழுதியிருக்கு. அந்த காலத்தில் அந்த அம்பு விடுகிற போது அந்த அம்பை யார் எய்தாரோ என்று தெரிய வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதனால் ராமர் அந்த மும்மைசால் மந்திரத்தை, உலகுக்கெல்லாம் பெரிய மந்திரம், அப்படி தான் அவன் பார்க்குறான். அது யார்? அது அவன் வாலியினுடைய மனநிலை இல்லை. நான் சொன்னேனே, கம்பன் தன் உள்ளத்தை சொன்னான்னு. கம்பருடைய உள்ளத்தில் அது மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம். இந்த மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் வாலிக்கா கிடையாது, இவருக்கு தான்.
ஆனால் தன்னுடைய உள்ளத்தை அந்த இடத்துல பிரதிபலிப்பது போல அவர் அந்த வாலியினுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையாக அதை சொன்னார். அந்த இடத்துல தான் அவன் கண்டினியூஸாக பல விஷயங்கள் பேசுகிறான். அதில் ஒன்று, நீ உன்னுடைய ஒய்ஃபை பிரிஞ்சு இருக்க, உன்னுடைய மனைவியை நீ பிரிந்து இருக்கிறாய், அதனால் ஒரு மனசில் தடுமாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த தடுமாற்றத்தின் காரணமாக இப்போ அதிர்ச்சி என்பது இங்கே வாலியை பார்த்து ராமருக்கு எந்த அதிர்ச்சியும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் ராமரை பார்த்து வாலிக்கு அதிர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா மறைந்திருந்து கொன்றான். மறைந்திருந்து கொன்றதை எந்த காலத்திலும் யாருமே ஜஸ்டிஃபை பண்ணலை. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ராமருக்கு வக்காலத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஏன்னா ராமாயணம் வால்மீகி தான் ஆத்தென்டிக், அவர் தான் ஹிஸ்டரி. வால்மீகி ராமாயணம் இஸ் ஹிஸ்டரி. கம்பராமாயணமெல்லாம் அதுக்கப்புறம் பக்தி, அந்த நிலை உயர்ந்தது. வால்மீகி ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த இடத்துல எதுவும் இல்லை. இதை ராஜாஜி தன்னுடைய ராமாயணத்தில் ரொம்ப தெளிவாக சக்கரவர்த்தி திருமகனில் இதை பதிவு செய்திருக்கிறார். யாரும் ராமருக்காக வக்காலத்து வாங்க வேண்டாம். இந்த கட்டத்தில் ராமர் செய்த செயல் அவருடைய மனக்குழப்பத்தை தெளிவாக காட்டுகிறது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ இந்த மனக்குழப்பம் எதனால் இருந்திருக்கலாம்? மனைவியை பிரிந்ததுனால இருந்திருக்கலாம். அதுதான் உண்மையான காரணமும் கூட. அதை இவன் சொல்லுகிறான். அதனால் இந்த திகைப்பு, அதிர்ச்சி, அப்படி ஒரு வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான் அவர் தன்னுடைய மனைவியை பறிகொடுத்தது. அதுக்கப்புறம் மனைவியை யார் தூக்கி சென்றார்கள் என்ற விவரமும் தெரியாத ஒரு சூழ்நிலை, என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலை. இதெல்லாம் நீங்கள் முன்னாடி போய் பார்க்கணும் ஆரண்ய காண்டத்தில். அப்படி தேடுகிற போது அவர் மனநிலை எப்படி இருந்தது என்பதை ஒரு நதியை பார்த்து, ஒரு மலையை பார்த்து, ஆற்றை பார்த்து, இதெல்லாம் பார்த்து அவர் பேசுகிற பேச்சுகளிலிருந்தே அவருக்கு ரொம்ப அந்த இடத்துல யார் செய்தார்கள் இந்த செயலை, அவர்களை நான் இப்போவே கொன்னுடுவேன், அவங்கள விட்டு வைக்க மாட்டேன், அப்படியெல்லாம் பேசுகிறார். அப்புறம் லக்ஷ்மணன் தான் சமாதானப்படுத்துக்கிறேன். இதெல்லாம் நான் வால்மீகியில் சொல்கிறேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இங்கே எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறமா தான் கபந்தன் மூலமாக அவனுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. உனக்கு இப்பொழுது நட்பு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு நபர் சுக்ரீவன் ஒருவர். அவன் வாலியை பற்றி ஒன்றுமே சொல்லலை. கபந்தன் ஒரு கால் வாலியை பற்றியும் சொல்லி இருந்தால் வேறு, வாலியை பற்றியும் அவன் சொல்லலை. சுக்ரீவனை பற்றி மட்டும் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உனக்கும் அவனுக்கும் காமனாக ஒன்று இருக்குது, ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்குது, பொதுவான விஷயத்தை உடையவர்கள் தான் நட்பு பண்ணுவார்கள். இதை நான் என்னுடைய லெக்சரில் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ ஏதோ ஒரு சிட் ஃபண்டில் 2 பேர் பணம் போடுறாங்க, 2 பேருக்கும் முன்ன பின்ன அறிமுகம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சிட் ஃபண்டுக்காரன் ஏமாற்றிடுறான். அதுக்கப்புறம் பணத்தை பெருந்தொகையை இழந்தவர்கள் 2 பேரும். அப்போ அதில் யாரெல்லாம் பணம் போட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. இவர்கள் யார்? இவர்களுக்குள்ளே காமனாக இப்போ என்ன இருக்குன்னா, அந்த சிட் ஃபண்டில் பணம் போட்டு இழந்தவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அந்த இஷ்யூவை பெருசாக எடுத்துன்னு ஃபைட் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்குகிறாங்க. இது நம்ம காமனாக இப்போ பார்க்குறோம். இந்த உதாரணத்துக்கு சொன்னேன். அதுபோல் நீ இப்பொழுது ராஜ்யத்தை இழந்திருக்கிறாய், மனைவியை இழந்திருக்கிறாய். கபந்தன் சொன்னது ராமரிடத்தில். அதே போல் ஒருவன் ராஜ்யத்தையும் இழந்து மனைவியும் இழந்தவன் இருக்கிறான். பக்கத்தில் இருக்கிற மலையில் சுக்ரீவன் என்று அவன் பெயர். அவனை போய் பார். அவனால் உனக்கு நிச்சயமாக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் 2 பேருக்குமே ஒரு காமனாக ஒன்று இருக்குது. அதனால் நீ அவன் இழந்த ராஜ்யத்தை அவனுக்கு மீட்டு தந்து, அவனுக்கு அவன் இழந்த மனைவியை அவனுக்கு மீட்டு தந்து, அதன் மூலமாக அவன் உனக்கு நீ இழந்த ராஜ்யத்தையும் நீ இழந்த அந்த மனைவியும் மீட்டு தருவதற்கு உதவியாக இருக்கும். அப்படி போய் பாருன்னு சொல்லத்தான் சுக்ரீவனை தேடி ராமர் வருகிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்பொழுதுதான் இவர்கள் வருவதைக் கண்டு திகைத்து போன, உண்மையிலே அதிர்ச்சி அடைந்த சுக்ரீவன் அனுமாரை அனுப்பிச்சு, நீ போய் பார்த்துட்டு வா, இவங்க யார் என்று தெரியவில்லை என்று சொல்லணுன்னா அதுக்கப்புறம் இந்த படலம் தொடர்கிறது, கிஷ்கிந்தா காண்டம் தொடங்குகிறது. அதனால் நமக்கு என்ன புரியணும்னா, ராமருக்கு இப்போ சுக்ரீவனை பார்த்து நட்பு பூண்டாச்சு, சுக்ரீவனுக்கு வாக்குறுதியும் தந்தாச்சு, சுக்ரீவனும் பதிலுக்கு வாக்குறுதி தந்து விட்டான். எல்லாமே நிறைவுற்ற நிலையில் தான் தனக்கும் தன்னுடைய அண்ணனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை நீங்கள் வால்மீகியில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே போகலாம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, உண்மையிலேயே எங்கள் அண்ணாவை கொண்டு எனக்கு ராஜ்யத்தை கொடுன்னு சுக்ரீவனை கேட்கல. அவன் சொன்னது எனக்கு என்னை ராஜ்யத்தை விட்டே துரத்திட்டான், எனக்கு அந்த ஊர்லேயே என்டர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன்,
அதிலிருந்து நீ எப்படியாவது நான் திரும்ப இங்கே போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணணுங்கிறதான். ஆனால் அவன் சொல்லி கேட்பதற்கு முன்னதாகவே இவராகவே ஒரு வாக்குறுதி என்ன தந்து விடுகிறேன்னா, அவனை கொன்று உனக்கு உன்னுடைய ராஜ்யத்தை மீட்டு தருவேன். இப்போ உண்மையிலேயே அவருக்கு அந்த ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது இருந்தது. ஆனால் அது இந்த மாதிரி விமர்சிக்கிறது இருக்கு இல்லையா, இப்போ வைரமுத்து பயன்படுத்திய வார்த்தைகள் அதுதான் ரொம்ப தவறு. அவர் புத்தி பதிலிச்சு போயிட்டார், அவர் பைத்தியம் பிடிச்ச நிலைமையில் இருந்தார். அது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு உண்மையிலேயே அவருக்கு அந்த நேரத்தில் எப்படியாவது இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அடைஞ்சிடணும். இவன் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக தான் நம்ம ராவணனை கொல்ல முடியும். யார் தூக்கின்னு போனானே தெரியல. இங்கே வந்த பிறகு தான் அவருக்கே தெரியுது ராவணங்கிற விஷயம். ராவணன் எங்கே இருக்கான்னு இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவனை போய் பார்க்கணும், அங்கே தான் இருக்கலாம் சீதைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு நீங்கள் எந்த ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் எடுத்து பாருங்கள். இது பகவானை தவிர இப்போ யாரெல்லாம் ராமரை பகவானாக பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நான் பேசலை. இதை நான் ராமரை மனிதராக பார்க்கிறேன். அந்த மனிதருடைய உள்ளத்தில் ரொம்ப உயர்ந்த மனிதராக பார்க்கிறேன். அந்த மனிதருடைய உள்ளத்தில் அந்த நேரத்தில் இருந்த அந்த மனக்கலக்கம், அந்த வார்த்தை சரியான வார்த்தைன்னா ஒரு மனக்கலக்கம், அதில் தான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவனும் புரிஞ்சுட்டான், இவராகவே ப்ராமிஸ் பண்ணிட்டார், அப்போ நம்ம ஏன் இந்த சான்ஸை விடுவானேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அண்ணனை கொள்கிற எண்ணமே அவன் மனசில் வருது, அதுக்கு முன்னாடி இல்லை. அதே மாதிரி கொன்னப்புறமோ ஐயோ கொன்னுட்டானே அப்படின்னு தான் வருத்தப்படுறான் சுக்ரீவன். இதே கம்பராமாயணத்தில் இருக்குது. உண்மையிலே எங்கள் அண்ணாவை கொண்டுட்டீங்க, ரொம்ப கிரேட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி அவன் துள்ளி குதிச்சானே, எனக்கு ராஜ்யம் கிடச்சிருத்தேன்னு சந்தோஷப்பட்டானே, படவே இல்லை. அவன் உண்மையிலேயே அண்ணாவை கொண்டுட்டீங்களே, இப்படி ஆகிட்டேன், நானே இதுக்கு காரணமாயிட்டேனேன்னு சொல்லி துடிச்சு போகிறான். அதனால்தான் அங்கதனை அவன் பாதுகாப்பாக அவன் வைத்திருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் அங்கதனை பார்த்துக்கோன்னு சொல்கிறான் சுக்ரீவன்ட்ட வாலி. அது மட்டும் இல்லாமல் ராமர்கிட்டையும் சொல்கிறான், இவனை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு, ஹீ ஷுட் பி த கேர்டேக்கர், அந்த அங்கதன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி. அதனால் அங்கே கடைசியாக அதில் யார் ஜட்ஜு? இப்போ என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை, இது வரலாற்றில் நிகழ்ந்த சம்பவம், இதை கற்பனை கதை பாத்திரம் அதெல்லாம் நான் ஏற்றுக்க தயாராகவே இல்லை. இது கதாபாத்திரமும் இல்லை, ராமர் ஒரு பாத்திரமும் இல்லை, வாலி ஒரு பாத்திரமும் இல்லை, ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ். அப்படி வாழ்ந்தவர்களில் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, இப்போ கடைசியாக இதுக்கு ஏதாவது கோர்ட்டு இருந்ததா இப்போ செஞ்சு தப்புன்னு சொல்லி போகிறதுக்கு? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வாலியினுடைய எண்டிங் வேர்ட்ஸ், அவன் தன்னுடைய முடிவாக இறப்பதற்கு முன்னதாக அவன் என்ன சொன்னான் அதான் ரொம்ப முக்கியம். நான் ஏதோ என்னுடைய நீ கொன்னுட்டேங்கிற அந்த நினப்பில் ஏதோ வார்த்தைகளெல்லாம் நான் பேசிட்டேன். உண்மையிலேயே நான் தப்பு செஞ்சிட்டேன்ப்பா, நீ கரெக்டாக தான் முடிவெடுத்திருக்க, நீ கரெக்டாக தான் பேசியிருக்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, அதனால் நான் தான் தப்பு பண்ணினவன் அப்படிங்கிறதில். அதனால தான் அவனுக்கு அந்த முத்திரை பதிக்கிற போது சிறியன சிந்தியாதான், வானுலகத்துக்கு அப்புறத்தை எய்கினான், வானுலகிற்கு அப்புறத்தை எய்கினான் போட்டார். இது வாலி வதம் இல்லை, வாலி மோட்சம். இந்த வார்த்தையை கம்பன் பதிவு பண்ணி இருக்கிறார். வாலி வதம்னா கொன்னுடுறது, ஒருத்தரால் சாகடிக்கிறது. மோட்சம் என்று சொன்னால் பிறப்பு இறப்பு என்ற சொல்லிலிருந்து ஒருவனை விடுவித்து பரம்பொருளை அடைய செய்தார். இப்போ ராமபிரான் இந்த வாலிக்கு அவன் எந்த தப்புமே பண்ணினதில்லை, தன்னுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்தவன். அவன் செய்திருக்கிற ஒரே தப்பு தன்னுடைய தம்பியினுடைய நியாயத்தை கேட்காமல் தம்பியை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தியது. ரெண்டாவது, தம்பியினுடைய மனைவி என்றும் பாராது அவளை பெண்டாண்டது. இந்த ரெண்டு தப்பு தான். அதனால் அதற்கு தண்டனை என்ன? ஒரு ராஜா இந்த மாதிரி தவறு செய்கிறவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கிவிட்டால், நம்முடைய ஊரில் இதான் நிதர்சனம், இதான் சாஸ்திரம். அப்படின்னா என்ன, எதுக்காக ராஜா தூக்கு தண்டனை கொடுக்குறான்? ராஜா எதுக்காக கடுமையாக தண்டிக்கிறான்? இப்போ கூட ரேப்பிங்க்கு ஹை ரேட்டில் தான் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த ராஜா ராஜ்யம் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்து அவனை தண்டித்து விட்டால், அவனுக்கு அந்த பாபம், அவன் இந்த உலகத்தை விட்டு நீங்குகிற பொழுது அவனுக்கு நரகம் எய்த மாட்டான். அதுக்கு இங்கே தண்டனை அனுபவிச்சுட்டான். அதனால் அங்கே தண்டனை கிடையாது. அதனால தான் நம்ம ஊரில் ஒரு வழக்கம் உண்டு, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் அன்று கொள்வான்னா இன்றைக்கே தண்டனை, இங்கே ஸ்பாட்டில் அவனே கொடுத்துட்றான். அப்படி கொடுக்க விட்டு தவறி போய் நீதி கிடைக்கல ஒருனாக்க நிச்சயமாக தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் அவனுக்கு அங்கே தண்டனை வச்சுருக்கோம். இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் இந்த பனிஷ்மெண்ட்லேருந்து.
கவர்மெண்ட்டில் எதை வேணாலும் சரி கட்டி நீ பனிஷ்மெண்ட்லையும் தப்பிச்சுக்கலாம், அங்கே பனிஷ்மெண்ட்லையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நம்ம நடைமுறையில் ஒரு பழமொழியை வச்சுருக்கோம். அதனால் நமக்கு என்ன புரியணும்னா, இந்த இடத்துல திகைப்பு என்ற சொல் டிக்ஷனரி படியும் சரி, இலக்கிய ரீதியாகவும் சரி, இந்த கம்பராமாயண கான்டெக்ஸ்டில் பார்த்தாலும் சரி, நிச்சயமாக அதற்கு எந்த இடத்திலும் மனம் பேதலித்த நிலை அப்படின்னு ஒன்று கிடையாது. மனம் பேதலிச்சு போச்சு அப்படிங்கிற அர்த்தம் எந்த காரணத்தை முன்னிட்டு இந்த திகைத்தல் என்ற சொல்லுக்கு கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ராமரை குற்றவாளியாக்கி இந்த பட்டிமன்றங்கள்லாம் ராமர் செய்தது தவறேன்னு ஒரு வாதம், ராமர் செய்தது நியாயமேன்னு ஒரு வாதம், இதெல்லாம் பட்டிமன்றத்தில் ஒரு இன்டலெக்சுவல் டிபேட்டாக இருக்கலாம், ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கலாம். பட் ஆனால் அர்த்தமற்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நிச்சயமாக அர்த்தமற்றது. ஏன்னா நடந்த சம்பவம் எப்பயோ நடந்தது. அப்படி இருக்கிற போது அதை இன்றைக்கு கிளப்பி நீங்கள் பட்டிமன்றம் நடத்துறதுனால இப்போ ராமருக்கு ஏதாவது தண்டனை கிடைக்க போகுதா? நீங்கள் வழக்காடு மன்றம் நடத்தி நீதிபதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார், இவனே ஒரு வழக்காடு மன்றத்தில் இவருக்காக ஒருத்தன் வாதிடுவான், வக்கீல் மாதிரி நின்றுக்கிட்டு, அந்த பக்கத்தில் ஒருத்தர் அவனுக்காக வாதிடுவார். அப்புறம் அங்கே ஒரு ஜட்ஜு ஒரு புலவர் உட்காந்துருப்பார். ஏதோ இவங்க தான் உண்மையிலேயே ஜட்ஜுன்னு நினச்சிக்கிட்டு இந்த பப்ளிக்கெல்லாம் அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், பைத்தியக்காரத்தினுடைய உச்சம். அந்த மாதிரி நபர்கள் இது போன்ற கழகங்களை நடத்துகிற வரை நிச்சயமாக இது போன்ற பேச்சாளர்கள் இந்த மேடைகளுக்கு வருகிற போது அங்கே இந்த மாதிரி அபத்தமான கூற்றுகள் நிச்சயமாக நிகழும். இதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது. கம்பன் கழகத்தையே புறக்கணிக்கணும். இந்த சம்பவத்திற்கு பின்னால் பல பேர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள், அந்த திரைப்பட பாடலாசிரியரை புறக்கணிக்க வேண்டும் என்பதாக. நான் சொல்கிறேன், அவரை புறக்கணிப்பதோடு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கம்பன் கழக பொறுப்பாளர்கள், கம்பன் கழக கூட்டங்கள், கம்பன் கழக பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள் எல்லாவற்றையுமே தமிழ் சமுதாயம் நிராகரிக்க வேண்டும். அது ஒன்று தான் என்னுடைய பதில்.